Zone is one of the component of DNS. There are three components in zone. The first one is namespace. Second one name server. And third one zone. So these are the three components of domain name system. The namespace divided into two categories. First one is flat namespace. Second one hierarchical namespace. In flat namespace there is no structure. In hierarchical database that follows tree structure. Next, name server. So name server classified into three categories. Root server, first one root server, second one master, and third one secondary server or slave server. So now we are going to see zone. So the entire namespace divided into many different zones. So இப்போ அந்த namespace அப்படிங்கிறது this is one of the component of DNS. So that namespace divided into many different zones. The zone is defined as group of contiguous domains and subdomains. ஒவ்வொரு ஜோனில் என்ன இருக்குது அப்படின்னா டொமைன் இருக்கும், அதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா சப்டொமைன் இருக்கும். இஃப் த ஜோன் ஹேஸ் சிங்கிள் டொமைன், ஒரே ஒரு டொமைனாக இருந்து அப்படின்னா அது என்ன இருக்குது அப்படின்னா த ஜோன் அண்ட் டொமைன் ஆர் த சேம், ஜோனும் டொமைனும் சேம். ஸோ மோர் தென் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோன் ஹேஸ் சிங்கிள் டொமைனாக இருக்கும்போது, ஸோ ஜோன் வந்து டிஃப்ரெண்ட் டொமைனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டொமைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரெண்டு சேமாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ த என்டையர் நேம் ஸ்பேஸ் டிவைடட் இன்டு மெனி டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ். The zone is defined as a group of contiguous domains and subdomains. ஸோ ஜோன் என்ன பண்ணுவோம், ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டொமைன் இருக்கும், சப்டொமைனாக இருக்கும். அது ஒரே ஒரு டொமைனாக இருந்தது அப்படின்னா ஜோனும் அதே தான், டொமைனும் அதே தான் இருக்கும். ஸோ மோர் தென் டொமைனாக இருக்கும்போது அப்படின்னா ஜோன் வந்து அதோட டொமைனு சப்டொமைன் அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ திஸ் ஏ ஜோன். ஸோ எவரி ஜோன் ஹேஸ் த சர்வர். ஒவ்வொரு ஜோன்லேயும் என்ன இருக்கும் அப்படிங்கிறா சர்வர். எவரி ஜோன் ஹேஸ் த server. Every zone has the server which contains database called zone files. ஒவ்வொரு சர்வர்லையுமே என்ன சொல்லியிருக்கோம் ஜோன். அப்போ ஒவ்வொரு டொமைனுக்குமே என்ன இருக்கும் ஜோன் இருக்கும். அந்த ஜோனில் என்ன இருக்குது அப்படின்னா டேட்டாபேஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸ் என்ன சொல்கிறாங்க, தட் இஸ் கால்ட் ஜோன் ஃபைல். எவரி ஜோன் ஹேஸ் த சர்வர் which contains a database called zone file. So what are the information to be stored in the zone file அப்படின்னு பார்த்தீங்கன்னா using the zone file the DNS server replies the queries about host in its zone. So DNS server என்ன பண்ணும், replies the queries. ஸோ queries நமக்கு சம் கண்டென்ட்டை நம்ம சர்ச் பண்ணியிருப்போம், அதுக்கு என்ன பண்ணும் நமக்கு ரிப்ளை பண்ணும். There are two copies of zone files. The first one is master file, a second one slave file. So master zone file, slave zone file. So these are the two. ஸோ நேம் ஸ்பேஸில் 3 இருக்குது. ரூட் நேம் சர்வர் 2 இருக்குது. ரூட் நேம் சர்வரு, ப்ரைமரி சர்வரு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி சர்வர்னு சொல்லுவோம். சரிங்களா? இதே மாதிரி இங்கே ஜோனில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஃபைல்னு சொல்கிறோம், அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லேவ் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஸோ ஒவ்வொரு ஜோன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா என் நேம் ஸ்பேஸை டிவைட் பண்ணால் நமக்கு ஜோன் வரும். அந்த ஜோனில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் ஜோன் ஃபைல் இருக்குது. அந்த ஜோன் ஃபைல் என்ன பண்ணுன்னா அந்த ரிப்ளைஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். DNS சர்வர்ஸ் ரிப்ளைஸ் த queries about it host in its zone. ஸோ அந்த ஜோன் இருக்கக்கூடிய எந்த சர்வர் எந்த ஹோஸ்ட்லேருந்து ரிக்வஸ்ட் வருதோ அந்த ரிக்வஸ்ட்டுக்கு ரிப்ளை அனுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஜோனில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா 2 ஃபைல்ஸ் இருக்கும். மாஸ்டர் ஜோன் ஃபைல், அதுக்கு அடுத்தினா ஸ்லேவ் ஜோன் ஃபைல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஜோன், டொமைன், ஜோன் அண்ட் டொமைன் சிங்கிளாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஜோன் இருக்குது. அந்த ஜோனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஜோன் இருந்து அப்படின்னா ஒரே ஒரு டொமைன் இருந்தால் அந்த டொமைனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சிங்கிள் டொமைனு, அதுக்கடுத்து சிங்கிள் ஜோன் இருக்கும். ஸோ மோர் தென் இருக்கும்போது என்ன இருக்கும் ஜோனு, டொமைன். ஸோ சப்டொமைன் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரிசால்வர். ஸோ தீஸ் ஆர் த components of DNS over. So now another topic
resolver. So resolver, the domain name space is a client server application. So client அப்படிங்கிறது நாம இருக்கலாம். இப்போ some browserல some content search பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வாட் இஸ் இன்டர்நெட் அப்படின்னு ஒரு டாபிக் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது கிளைண்ட்டு. ஸோ கிளைண்ட் இங்கேருந்து என்ன நீங்கள் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது அது எங்கே ரெக்வஸ்ட் போனால் சர்வருக்கு போகும். சர்வர் இருந்து நமக்கு என்ன வரும், ரிப்ளை வரும். அப்போ நாம் கிளைண்ட்டு சர்வர். ஸோ domain name system is a client server application. The host needed to map domain name to IP address. என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டொமைன் நேம் இருக்குது, www.google.com இருக்குது அப்படின்னா அது டொமைன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெப்சைட் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கக்கூடிய google.com அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் நேம் என்ன பண்ணணும், அதுக்கு ரிலவெண்ட்டான ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டொமைன் நேமுக்கு ரிலவெண்ட்டான ஐபி அட்ரஸை அந்த சர்வருக்கு சென்ட் பண்ணுறதும், அந்த ஐபி அட்ரஸ்க்கு ரெலவெண்ட்டான டொமைன் நேம் ரிப்ளை பண்ணுறதும் எந்தோட ஒர்க் அப்படின்னா ஸோ மேப் பண்ணுறது ஒர்க் அப்படின்னா ரிசால்வர். ஸோ ரிசால்வர் இஸ் மேப்பிங் domain name to IP address and IP address to domain name mapping. இந்த மேப் பண்ணுறக்கூடிய ஒர்க்கு தான் இந்த ரிசால்வர் பண்ணும். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸோ map domain name to IP address and vice versa according to the call. That work is done by resolver. So resolver either asks server to provide information about IP address. So IP address ஓட இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணோம், சர்வருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஐபி இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அடுத்து இஃப் டஸ் நாட் ஃபைண்ட் எனி இன்ஃபர்மேஷன் தென் இட் சென்ட் த ரெக்வஸ்ட் டு அதர் சர்வர். அந்த சர்வரில் இல்லை, அந்த ஐபி அட்ரஸ் அந்த சர்வர் இல்லை அப்படின்னா இன்னொரு சர்வருக்கு சென்ட் பண்ணோம். அண்ட் ஸோ ஆன். ஒன்ஸ் த ரிசால்வர் ரிசீவ்ஸ் த மேப்பிங் it checks whether it is an error or resolution. So provides result according to that. ஸோ இப்போ எந்த ஐபி அட்ரஸ் நம்ம சர்ச் பண்ணுமோ அந்த இருந்து நமக்கு ரிசல்ட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இது ரிசால்வர். ஸோ ரிசால்வர் இஸ் மேப்பிங் domain name to IP address and IP address to domain name. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது எந்த சர்வரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். அந்த சர்வரில் இல்லை அப்படின்னா அந்த சர்வர்லேருந்து ஏதாவது ரிப்ளை வருதுன்னா அது எரரா இல்லாத ரெசல்யூஷனான்னு பார்க்குறோம். ஸோ இப்போ எரர் இல்லை, ரெசல்யூஷனாக இப்போ நம்மளோட ஸ்க்ரீன் நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இந்த ஒர்க் தான் என்ன பண்ணோம், ரிசால்வர். ஸோ நெக்ஸ்ட் how DNS works, domain name system. So if you want to search www.tnscrt.org அப்படிங்கிறத கண்டென்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. இது ப்ரௌசரு. இந்த ப்ரௌசர் இதை டைப் பண்ணுறீங்க. ப்ரௌசர் எதோ ஒன்று இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோமு, மொசிலா ஃபயர்பாக்ஸ் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அதுலேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த ரிசால்வர். ஸோ ரிசால்வரோட ஒர்க் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டொமைன் நேமுக்கு இப்போ இந்த வெப்சைட் அட்ரஸுக்கு பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை டொமைன் நேமும் ஐபி அட்ரஸையும் மேப் பண்ணக்கூடிய ஒர்க்கு ரிசால்வர் பண்ணும். ஸோ அதில் என்ன பண்ணும் அப்படி ரிசால்வர் பண்ணும். அடுத்து எங்கே லோக்கல் சர்வருக்கு சென்ட் பண்ணும். இந்த சர்வரில் இருக்கா அப்படின்னு கண்டென்ட் செக் பண்ணுறோம். இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ரௌசர் டிஸ்பிளே ஆகும். இப்போ இல்லை, லோக்கல் சர்வரில் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம், அடுத்து இங்கே போகும். இங்கே போய்ட்டு என்ன இந்த ரூட் சர்வர் செக் பண்ணும். ரூட் சர்வர் இருக்கா, இல்லை டோனோ அப்படின்னா அடுத்து எங்கே பண்ணும், நமக்கு இங்கே ஆஸ்க் பண்ணும், இங்கே கேட்கும். அடுத்து என்ன இங்கே இது லோக்கல் சர்வர் இருக்கும்போது நமக்கு இது இல்லை அப்படின்னா மறுபடியும் இங்கே சென்ட் பண்ணுது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணும், நமக்கு இந்த லோக்கல் சர்வர் இங்கே கேட்கு. ஸோ இங்கே இல்லை, இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது, அவைலபிள். ஸோ இப்போ இதுக்கு ரிலவெண்ட்டான ஐபி ஸோ மேப் ஆகிருக்கு. அதோடைய கண்டென்ட் நமக்கு லோக்கல் சர்வர் லோக்கல்ஸ் மறுபடியும் என்ன நமக்கு ரிசால்வர் ரிசால்வர் மறுபடியும் என்ன நமக்கு ப்ரௌசர் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதான் how DNS ஒர்க்ஸ். ஸோ ரிசால்வர் ஐபி அட்ரஸ் மேப்பிங் ஐபி அட்ரஸ் டு டொமைன் நேம் அண்ட் டொமைன் நேம் டு ஐபி அட்ரஸ், இதுதான் மேப் பண்ணக்கூடிய ஒர்க். ஸோ இதுதான் ரிசால்வர். தேங்க்யூ.